line from Dindigul to Sabrimalai, and he had requested that can we take the line up to the lower camp of Sabrimalai. This is a proposal which he had given about 3 days back. I have already given it to the team to find the feasibility whether it can be extended to the lower camp, to the base camp what Honorable MP has shared with me just a few days back. As soon as the team gives the complete details of the feasibility up to lower camp, in the meanwhile, the Angamalai Sabrimala project in Kerala, that project we have given our clearance to we have requested the state government to start the land acquisition so that Sabrimala Angamali, which is a project which is a very important project, that project can be taken up. As soon as the state government starts the land acquisition, the project can be started. அண்மை செய்தி, திண்டுக்கல்லிலிருந்து சபரிமலைக்கு ரயில் தடம் அமைக்கப்படுமா என்று மத்திய அரசுக்கு கோரிக்கையானது வைக்கப்பட்ட நிலையில் தேனி தொகுதியின் திமுக எம்பி தமிழ்செல்வன் மக்களவையில் கோரிக்கை வைத்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். மக்களவையில் பேசிய தேனி தொகுதியினுடைய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன், தேனி தொகுதியிலிருந்து உறுப்பினராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் கேட்கும் கேள்வி திண்டுக்கல்லில் இருந்து சபரிமலை கோயிலுக்கு நேரடியான ரயில் திட்டம் அமைக்கப்படுமா இல்லையா என்பதுதான் காரணம். ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 1 கோடிக்கும் அதிகமான ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு செல்கிறார்கள். மாதம் ஒரு முறை 5 லட்சம் பேர் செல்கிறார்கள். எனவே திண்டுக்கல் முதல் சபரிமலை லோயர் கேம்ப் வரை புதிய ரயில் பாதை அமைக்கப்பட்டால் பெரும்பாலான மக்கள் பயன்பெறுவார்கள் என அவர் கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்த மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், 3 தினங்களுக்கு முன்பு இதே கோரிக்கையுடன் கடிதம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து ஆய்வு செய்ய அதிகாரிகளை தாம் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும், அதிகாரிகள் அறிக்கை அளித்ததற்கு பிறகு இது சம்பந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவையிலேயே மத்திய ரயில்வே அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.